வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா நம்ம சேனலில் எங்கேயாவது ஒரு பழமையான கிராமத்தில் வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு பழமையான கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் பெரியசாமிபுரம் அப்படிங்கிற இடம் தான். இது நம்ம பெரியசாமிபுரம் ஊரில் இருந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு காடு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் அதிகமாக இருக்காது. இந்த இடம் பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடங்க. ஒரு இதில் பார்த்திங்கன்னா 3 கிணறு கிடக்குது. இன்னும் இது போக அந்த பக்கம் கிணறு கிடக்குது. இந்த இடம் பெரிய ஒரு தோட்டம் இருந்த இடம். நுழைவாயில் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள வீடுகள்லாம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இந்த இடம் பல ஏக்கர் கணக்கில் விவசாயம், உள்ள தோட்டம், அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு இடமா இருந்திருக்கு. நாளடைவில் அது அழிஞ்சு இது இந்த பக்கத்தில் ஊரே இல்லை. ஊர் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த இடத்துல மக்கள் ஒரு சில பேர் குளிக்க வராங்க. அதுக்கப்புறம் துணி துவைக்கிறாங்க. பழைய காலத்தில் எப்படிலாம் பெரிய பெரிய தொட்டிகள் இருக்கும். அந்த தொட்டிகளில் பம்பு செட்டு போட்டு அதில் தண்ணி விழும். அதில் ஆனந்தமாக நம்ம குளியல் போட்டிருப்போம். நைட்டி கிட்ஸ் தெரியும். பாருங்கள், இதான் அந்த மோட்டார் ரூம். இங்கே மோட்டார் இருந்த ஒரு அடையாளமே தெரியல. ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள், அந்த பக்கம், அந்த கிணத்துக்கு போகிற பக்கத்தில். இங்கே மோட்டார் இருந்திருக்கு. மேலே பாருங்கள், சென்ட்ரிங் ரூம் தான். அந்த காலத்தில் 1980 அந்த மாதிரி டைமில் தான் இந்த கிணறு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டாரை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருக்கு. ஏன் அழிஞ்சிச்சுன்னு தெரில. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு அடி அரை அடி தான் இருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ உயரம்தான் இருக்குது. இதில் ஆடு மாடுகளோ இல்லை ஒரு சின்ன குழந்தைகளோ வந்தாலும் ஒரு பாதுகாப்பே இல்லை. ஏன் அப்படி வச்சுருக்காங்க? ஏன் இந்த மாதிரி கிணறுகளை பராமரிக்க மாட்டுறாங்க? இதை எடுத்து கட்டலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரில. இது போக இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா அங்கே ஆச்சரியமூட்டும் வகையில் ஒரு பெரிய ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், இந்த இடத்த சுற்றியும் வெறும் காடு தான் இருக்குது. மரங்கள் கூட இல்லை இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளாட் போட்டு இடம் விற்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நுழைவாயில் மட்டும் இடிக்கப்படாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 200 வருஷம் 300 வருஷத்துக்கு பழமையான ஒரு நுழைவாயில் தான். அதே மாதிரி கிணறும் பார்த்தாலும் தெரியுது, அவ்வளோ ஒரு பழமையாக இருக்குது. ஏன் இந்த கிணத்தை மூடாமல் போட்டிருக்காங்க? ஒன்று மூடலாம், இல்லைன்னா அதை எடுத்து கட்டலாம். இது யார் தான் இந்த இதுக்கு ஓனர்? ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதெல்லாம் பல கேள்விகள் நம்ம எழுப்பிட்டு இருக்கலாம். நிறைய இடங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி கிணறு ஓப்பனாக இருக்குது. ஏன் ஒன்று அதை மூடிடலாம், இல்லை எடுத்து கட்டலாம். ஏன் இதை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் நமக்கு ஒரு நினைவு சின்னமாக தான் அது தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோம், இந்த மாதிரி பழமையான கிணறுகள் இருந்துச்சு, தூண் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. நம்ம வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம். அதுக்கு மட்டும்தான் இது உபயோகப்படுமே தவிர மற்றபடி ஆபத்தான ஒன்று தான். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகள் இந்த இடத்துல வரும். ஏன்னா அது வெறும் காடு தான். மாடு வரும், ஆடு வரும், விழுந்து கிடக்கும். ஒரு சில நேரத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆடு, அப்புறம் கோழி, இந்த மாதிரி எல்லாமே விழுந்து இறந்துலாம் கிடந்திருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இது போக நிறைய இடங்களில் நான் கிராமத்தை சுற்றி வீடியோ பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஒரு சில இடங்களில் மாடுலாம் செத்து கிடந்த மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் ஏற்கனவே. மாடு செத்து எலும்புக்கூடு பல நாட்கள் ஆகி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அந்த மாடோட எலும்புக்கூட தான் பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரிலாம் இருக்குது. மக்கள் இந்த வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிடணும். அதாவது நம்ம கிராமத்தை சுற்றி போகிறோம். நிறைய இடங்களில் இதை விட ஆபத்தான கிணறுலாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு பதிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.